திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். திருத்தணி மலை மீது முருகன் சிரிப்போடு சேர்த்து இன்னொரு விஷயம் எதிரொலிச்சிருக்குங்க. ஒரு காதல் ஜோடி மிக பரபரப்பாக குடும்பஸ்தன் பாணியில் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. பொதுட்டூர்பேட்டையை சேர்ந்த சுந்தரம் அப்படிங்கிறவங்களோட மகன் உமாபதியும் பொம்மராஜு பேட்டையை சேர்ந்த சிவாச்சலமோடைய மகள் ரீட்டாவும் என்ன பண்ணியிருக்காங்க, வீட்டுக்கு தெரியாமல் நீ அங்கே வந்துரு, நான் இங்கே வந்துரு, ரெடியாகி நம்ம 2 பேரும் கோயிலுக்கு போகிறோம், திருத்தணியில் கல்யாணத்தை முடிக்கிறோம் அப்படின்னு கிளம்பி வந்திருக்காங்க. இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கிற தகவல் தெரிஞ்ச உடனே 2 பேரண்ட்ஸும் என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே வந்திருக்காங்க சொந்தக்காரங்களை கூட்டிக்கிட்டு. வந்த உடனே என் பொண்ணை கடத்தி கல்யாணம் பண்ணுற, என் பையனை மயக்கி கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு. ஆமாம் மயக்கிறாங்க போ, ஆமாம் இவங்க பெரிய அவங்க பெரிய இவங்க 2 பேரும் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லான வேர்ட்ஸில் மாறி திட்டிகிட்டு இருந்திருக்காங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி திட்டிகிட்டு இருக்கும்போது அட போங்கடா இவங்க இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லி நீங்கள் பாட்டுக்கு அடிச்சுக்குங்கன்னு பையன் பொண்ணு கடத்தில் டபால்னு சன்னதிக்கு பக்கத்தில் அந்த வேல் பக்கத்தில் தாலியை கட்டிட்டார். வேலோன் துணை மயிலோன் துணை அப்படின்ற மாதிரி மலை மேலே வள்ளியை எப்படி கல்யாணம் பண்ணாரோ அந்த மாதிரி போதும் என் ரீட்டா நீ வாமா நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப க்யூட்டாக ஒரு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு குடும்பஸ்தன் பாணியில் நடந்த ஒரு கல்யாணங்கிறதுனால பரபரப்பாக பேசப்பட்டிருக்கு. தனியார் கல்லூரியில் படிச்சுட்டு வரக்கூடிய 2 மேஜர் திருமணம் செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால போலீஸார் அவங்களுக்கு சந்தோஷமாக போயிட்டு வாங்கம்மா, நல்லா இருங்க, உங்களோட ஃப்யூச்சரை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுருக்காங்க.